இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திமுகவுடன் நாங்கள் இன்றையிலிருந்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம். இந்த கூட்டணி 200+ பெற்று அமோக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்கிறேன். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் தீவிரமடைந்துள்ளது. தேர்தல் ஆணையம் விரைவில் தேதிகளை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஏப்ரல் மாத 2ஆம் வாரத்தில் தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதனால் அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக முதல் முறையாக திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்துள்ளது. இது தமிழக அரசியலில் பெரும் திருப்பமாகவும் அதிமுக NDA கூட்டணிக்கு அதிர்ச்சியாகவும் அமைந்துள்ளது. தேமுதிகவை நிறுவிய மறைந்த விஜயகாந்த் காலத்தில் 2016 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருந்தன. அப்போது திமுக தலைவர் கலைஞர் பழம் நழுவி பாலில் விழும் என்ற பழமொழியை பயன்படுத்தி தேமுதிக கூட்டணிக்காக காத்திருப்பதாகவும் இறுதியில் அது நடக்கும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் அப்போது தேமுதிக எதிர்பாராத விதமாக மக்கள் நல கூட்டணி பக்கம் சென்றது. அதன் பிறகு தேமுதிக பெரும்பாலும் அதிமுக அல்லது NDA-உடன் கூட்டணி அமைத்து வந்தது. இந்த நிலையில்தான் விஜயகாந்த் இருந்தபோதே அமைய வேண்டிய கூட்டணி தற்போது உருவாகியுள்ளது என்று பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். இது கலைஞரின் அந்த பழமொழியை நினைவூட்டும் வகையில் பழம் நழுவி பாலில் விழுந்தது என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. முன்னதாக பிப்ரவரி 18ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி அறிவிப்பு வரும்போது நீங்கள் அனைவரும் மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருப்பீர்கள், சரியான முடிவை எடுத்திருக்கிறேன் என்று தெரிவித்திருந்தார். இதனால் தேமுதிக விரைவில் கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்கும் என எதிர்பார்ப்பு எழுந்தது. அதிமுக திமுக என இருமுனை பேச்சுவார்த்தைகள் நடந்த நிலையில் பிப்ரவரி 19 அன்று காலை சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வந்த பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் பொருளாளர் LK சதீஷ் ஆகியோரை அமைச்சர்கள் ஏவா வேலு, KN நேரு உள்ளிட்டோர் வரவேற்றனர். பின்னர் முதல்வர் MK ஸ்டாலினை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி MP, அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கூட்டணியை உறுதி செய்த பிறகு பேசிய பிரேமலதா விஜயகாந்த், திமுகவுடன் கூட்டணியை தொடங்குகிறோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம். கூட்டணிக்கான விடை இன்று அறிவிக்கப்பட்டுவிட்டது. திமுகவுடன் தேமுதிக முதல் முறையாக கூட்டணி அமைத்துள்ளது. இது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இரு கழக தொண்டர்களுக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை அளிக்கிறது. இந்த கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் அமோக வெற்றி பெறும். திமுக தலைமையில் ஸ்டாலின் அவர்கள் தொகுதிகளை அறிவிப்பார். விஜயகாந்த் இருந்தபோதே அமைந்திருக்க வேண்டிய கூட்டணி இது. தேமுதிக சார்பில் குழு அமைக்கப்பட்டு எத்தனை இடங்கள், எந்தெந்த தொகுதிகள் என்பதை MK ஸ்டாலின் முடிவெடுப்பார் என்றார். இந்த கூட்டணி திமுகவுக்கு கூடுதல் வாக்கு வங்கியை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக வட மாவட்டங்களில் கணிசமான பலன்களை கொடுக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். அதே சமயம் தேமுதிகவிற்கு காங்கிரஸ் கட்சியுடன் முரண்பாடு இருக்கும் சூழலில் தற்போது காங்கிரஸ் இருக்கும் கூட்டணியிலேயே தேமுதிக வந்திருப்பது சற்று சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்த விஜயபிரபாகரன், விஜய் அண்ணா காங்கிரஸை மட்டும் நம்பவே நம்பாதீங்க, உங்களுடன் வருவதாக கூறிவிட்டு அவர்களின் பேரத்தை அதிகரித்து விடுவார்கள், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று எச்சரித்திருந்தார். அதே சமயம் திமுக கூட்டணியில் காங்கிரசும் சற்று முரண்டுதான் பிடிக்கிறது. இந்த சூழலில்தான் காங்கிரசுக்கு செக் வைக்கும் வகையில் தேமுதிகவை ஸ்டாலின் கூட்டணிக்குள் கொண்டு வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாரோட கூட்டணி அமைக்க போறீங்கன்னு பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதற்கான விடை இன்றைக்கு அறிவிச்சாச்சு. தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றையிலிருந்து நம்ம கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம். இந்த கூட்டணி நான் எப்பவும் சொல்கிறது போல எங்கள் கழக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் விருப்பம் இந்த முறை திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான். அந்த வகையில் எங்கள் கழகத்தை சேர்ந்தவர்கள் விரும்பிய இந்த கூட்டணியை கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கிறது. கேப்டன் 2016 இந்த கூட்டணி அமைய வேண்டியது. கலைஞர் ஐயா பழம் நழுவி பாலில் விழுப்போகுதுன்னு சொன்னார்.
ஆனால் 10 வருஷம் கழிஞ்சு தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் கிடையாது, எத்தனை நம்பர், எந்த தொகுதி, யார் வேட்பாளர்கள் என்பதெல்லாம் இதற்கு பிறகு குழு அமைத்து அந்த குழு இரண்டு கட்சியின் சார்பாக தேமுதிக திமுக 2 கட்சிகளும் இணைந்து பேசி அதை முடிவு செய்து முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே கூட்டணி திமுகவுடன் நாங்கள் இன்றையிலிருந்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம் என்ற செய்தியை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் நான் சொல்றேன்னா இன்னைக்கு திமுகவுடன் தேமுதிக முதல் முறையாக நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம். இது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சரி, 2 கழகத்தை சேர்ந்தவர்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவரும் மிக சந்தோஷத்தோடு இந்த கூட்டணியை வரவேற்றிருக்காங்க. அதனால் இந்த கூட்டணி 200+ பெற்று வெற்றி பெற்று அமோக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்கிறேன். மாநிலங்களவை தேர்தலுக்கான அறிவிப்பு இன்னைக்கு நீங்க கூட்டணி ராஜ்யசபா திமுக இல்லை, எல்லாமே திமுகவின் தலைமையில் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார். உரிய நேரத்தில் எல்லாமே அவர் அறிவிப்பாங்க. இன்னைக்கு நாங்கள் கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி குழு அமைத்து அந்த குழுவின் மூலம் எத்தனை நம்பர், எந்த தொகுதிகள் எல்லாம் பேசி தலைமையில் இருக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார். அதிமுக கூட்டணிக்கு சென்றதாக கூட தகவல் வெளியாகின்றது. அப்படியா இருக்கும்போது திமுக கூட்டணிக்கு ஒரு அடிப்படை சென்றதாக நீங்கள் பத்திரிகையாளர்களும் யூடியூபர்ஸர் தான் இதை தவறான ஒரு செய்தியை நீங்கள் தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருந்தீங்க. பல முறை நான் அதற்கு விளக்கம் கொடுத்து கூட யூடியூபர்ஸும் சேனல்ஸும் தான் டிஆர்பிக்காக நீங்கள் தொடர்ந்து அதை தவறான ஒரு செய்திகளை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கு இந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்கிறது, உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இனிமேல் உங்க டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும் நான் நம்புறேன். தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்கல, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. இந்த கூட்டணி எப்படியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது பத்திலாம் நான் டெய்லி பேசிட்டு இருக்கேன் பிரஸ் மீட்ல. இன்னைக்கு எங்க கூட்டணி உறுதியா இருக்கு, இதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. மற்ற கேள்விகளுக்கெல்லாம் நான் பிறகு உங்களிடம் பதில் சொல்றேன். நன்றி, நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.